உங்கள் பேரார்வத்தைக் கண்டறியுங்கள். இது உங்கள் காதுகளில் எத்தனை முறை ஒலித்திருக்கும்? இது நவீன சுய முன்னேற்ற உலகின் மந்திரம். ஆனால் இந்த மந்திரம் ஒரு பொய் என்றால் என்ன செய்வது? உங்களை மேம்படுத்துவதற்கு பதிலாக அது உங்களை பலவீனப்படுத்துகிறது, செயலற்றதாக்குகிறது. மேலும் முடிவில்லாத தேடலில் உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிக்கிறதென்றால் என்ன? இதுதான் பெரும்பான்மையான ஆண்கள் எதிர்கொள்ளும் மறைக்கப்பட்ட உண்மை. அவர்கள் சரியான உணர்விற்காக காத்திருக்கிறார்கள், சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள், சரியான பேரார்வத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாள் ஒருபோதும் வருவதில்லை. இந்த வீடியோவில் மிகச் சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உண்மையை நாம் ஆராயப் போகிறோம். பேரார்வம் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. இது உங்கள் மனநிலையை நிரந்தரமாக மாற்றும் ஒரு கருத்து. நீங்கள் இந்த கருத்தை ஏற்கிறீர்களா அல்லது எதிர்க்கிறீர்களா? உங்கள் ஆரம்ப எண்ணங்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் கருத்து மாறக்கூடும். நாம் ஒரு கவனச்சிதறல் யுகத்தில் வாழ்கிறோம். சமூக ஊடகங்கள் ஒவ்வொரு நொடியும் வெற்றிகரமான மற்றும் பேரார்வம் உள்ள வாழ்க்கையின் படங்களை காட்டுகின்றன. எல்லோரும் தங்கள் கனவு வேலையை செய்வதாகவும் ஒவ்வொரு கணத்தையும் நேசிப்பதாகவும் தெரிகிறது. இது ஒரு கவனமாக வடிவமைக்கப்பட்ட மாயை. இந்த மாயை உங்கள் மனதில் ஒரு நச்சு விதையை விதைக்கிறது. நான் ஏன் அப்படி உணரவில்லை? என்னிடம் என்ன தவறு? இந்த கேள்வி உங்களை சந்தேகத்தின் சுழலில் சிக்க வைக்கிறது. நீங்கள் உங்கள் வேலையை வெறுக்கத் தொடங்குகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை கேள்வி கேட்கிறீர்கள், மேலும் இல்லாத ஒன்றை தேடத் தொடங்குகிறீர்கள். பிரச்சனை உங்களிடம் இல்லை, பிரச்சனை இந்த ஆலோசனையில் உள்ளது. பேரார்வத்தைக் கண்டுபிடி என்பது ஒரு செயலற்ற கட்டளை. இது உங்கள் கட்டுப்பாட்டை உங்களிடமிருந்து பறித்து ஒரு மாயையான உணர்ச்சியின் கைகளில் வைக்கிறது. உண்மையான வலிமை, உண்மையான மனநிறைவு செயலில் இருந்து வருகிறது, தேடலில் இருந்து அல்ல. இந்த வீடியோ அந்த செயலுக்கான வரைபடத்தை உங்களுக்கு வழங்கும். அந்த மாயையிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் விதியின் கட்டுப்பாட்டை உங்கள் கைகளில் எடுப்பதற்கான நேரம் இது. 1. பேரார்வ மாயையின் தோற்றம். இந்த பேரார்வத்தைக் கண்டுபிடி என்ற கருத்து எங்கிருந்து வந்தது? இது பண்டைய தத்துவ ஞானிகளிடமிருந்தோ அல்லது பெரிய வீரர்களிடமிருந்தோ வரவில்லை. இது நுகர்வோர் கலாச்சாரத்தின் ஒரு தயாரிப்பு. இது உங்களுக்கு படிப்புகளை, புத்தகங்களை, கருத்தரங்குகளை விற்கிறது. அவை அனைத்தும் ஒரு விஷயத்தை உறுதியளிக்கின்றன: உங்கள் பேரார்வத்தைக் கண்டுபிடித்தால் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இது ஒரு வசதியான பொய். இது உங்களை ஒரு நுகர்வோராக மாற்றுகிறது, ஒரு படைப்பாளராக அல்ல. நீங்கள் எப்போதும் அடுத்த தீர்விற்காக, அடுத்த உத்வேகத்திற்காக வெளியே தேடுகிறீர்கள். ஆனால் ஸ்டோயிக் மனநிலை இதற்கு நேர்மாறானது. அது உள்நோக்கி பார்க்கச் சொல்கிறது. உங்கள் சக்தியின் ஆதாரம் வெளியே இல்லை, அது உள்ளே இருக்கிறது. அது உங்கள் ஒழுக்கத்தில், உங்கள் செயல்களில், உங்கள் மன உறுதியில் இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது சந்தை உங்களுக்கு விற்கும் மாயைகளிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். நீங்கள் தேடுபவராக இருப்பதை நிறுத்தி உருவாக்குபவராக மாறுகிறீர்கள். இந்த மனநிலை மாற்றம்தான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி. 2. தேர்வுகளின் முடக்கம். சரியான் பேரார்வத்தை தேடும்போது என்ன நடக்கிறது? நீங்கள் முடிவற்ற தேர்வுகளால் முடக்கப்படுகிறீர்கள். நான் ஒரு கலைஞனாக வேண்டுமா? ஒரு தொழில் முனைவோராக வேண்டுமா? ஒரு எழுத்தாளராக வேண்டுமா? இந்த கேள்விகள் உங்கள் மனதை ஆக்கிரமித்து உங்களை எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் தடுக்கின்றன. ஒவ்வொரு பாதையும் அதன் சொந்த சவால்களை கொண்டுள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு சரியான, சவால்களற்ற பாதையை தேடுகிறீர்கள். அது இல்லை. இதன் விளைவாக நீங்கள் எதையும் தொடங்காமல் எல்லாவற்றையும் பற்றி கனவு காண்கிறீர்கள். ஸ்டோயிக் அணுகுமுறை வித்தியாசமானது. அது உங்கள் முன் என்ன இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்தச் சொல்கிறது. உங்கள் தற்போதைய வேலையை ஸ்ரஸ்தமாக செய்யுங்கள். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய திட்டத்தை தொடங்குங்கள். உங்கள் முழு கவனத்தையும் ஆற்றலையும் அந்த ஒரு செயலில் செலுத்துங்கள். இந்தச் செயலின் மூலம் நீங்கள் தெளிவைப் பெறுவீர்கள். நீங்கள் எதில் சிறந்தவர், எதை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இது ஒரு பெரிய வெளிப்பாடாக இருக்காது, ஆனால் சிறிய வெற்றிகளின் தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்கும். முடக்கம் தேடலில் இருந்து வருகிறது, முன்னேற்றம் செயலில் இருந்து வருகிறது. 3. செயல் தெளிவுக்கு முந்தியது.
இது நவீன சுய முன்னேற்ற ஆலோசனைகளுக்கு எதிரான ஒரு அடிப்படை உண்மை. தெளிவுக்காக காத்திருந்து பின்னர் செயல்பட வேண்டாம். செயல்படுங்கள், அதன் மூலம் தெளிவை பெறுங்கள். ஒரு காரை இரவில் ஓட்டுவதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் ஹெட்லைட்கள் முன்னிலுள்ள 200 அடிகளை மட்டுமே காட்டுகின்றன. முழு பாதையையும் பார்க்க நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் ஒருபோதும் உங்கள் பயணத்தை தொடங்க மாட்டீர்கள். நீங்கள் அந்த 200 அடிகளை ஓட்டுகிறீர்கள், பின்னர் அடுத்த 200 அடிகள் தெளிவாகத் தெரிகின்றன. வாழ்க்கை அப்படித்தான். உங்கள் பேரார்வம் அல்லது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்பது பயணத்தின் முடிவில் நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒரு புதையல் அல்ல. அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் உருவாக்கும் ஒரு பாதை. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய படி நாளைக்கான பாதையை ஒளிரச் செய்கிறது. எனவே அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள். அதிகமாக திட்டமிடுவதை நிறுத்துங்கள். செயல்படத் தொடங்குங்கள். ஒரு புத்தகத்தை படியுங்கள். ஒரு உடற்பயிற்சியைத் தொடங்குங்கள். ஒரு புதிய மென்பொருளை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலும் ஒரு தரவு புள்ளி. அது உங்களுக்கு உங்களைப் பற்றியும் உலகத்தைப் பற்றியும் கற்பிக்கிறது. தெளிவு என்பது செயலின் துணை தயாரிப்பு, அதன் முன் நிபந்தனை அல்ல. 4. திறமை பேரார்வத்தை வளர்க்கிறது. இது ஒரு முக்கியமான உளவியல் உண்மை. யாரும் முதல் நாளிலேயே ஒரு விஷயத்தில் பேரார்வத்துடன் இருப்பதில்லை. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்கத் தொடங்கும் போது அது கடினமாகவும் வெறுப்பாகவும் இருக்கும். நீங்கள் தவறுகளைச் செய்வீர்கள். நீங்கள் மெதுவாக முன்னேறுவீர்கள். இந்த கட்டத்திலே பேரார்வம் எங்கே? அது இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது நீங்கள் சிறப்பாக ஆகிறீர்கள். உங்கள் திறமை வளர்கிறது. நீங்கள் ஒரு சிக்கலான குறியீட்டை எழுதும்போது, ஒரு அழகான மரசாமானை உருவாக்கும்போது, அல்லது ஒரு வாதத்தில் வெற்றி பெறும்போது நீங்கள் ஒரு திருப்தி உணர்வை பெறுகிறீர்கள். அதுதான் உண்மையான பேரார்வத்தின் விதை. திறமையிலிருந்து வரும் இந்த திருப்தி மேலும் கற்கவும் மேலும் பயிற்சி செய்யவும் உங்களை தூண்டுகிறது. இது ஒரு நேர்மறையான சுழற்சியை உருவாக்குகிறது. செயல், திறமை, திருப்தி, பேரார்வம், மேலும் செயல். எனவே உங்களுக்கு பேரார்வம் இல்லாததால் ஒரு விஷயத்தை கைவிடாதீர்கள். உங்களுக்கு இன்னும் போதுமான திறமை இல்லை என்று அர்த்தம். விடாமுயற்சியுடன் இருங்கள். திறமையை உருவாக்குங்கள். பேரார்வம் தானாகவே பின்தொடரும். 5. ஸ்டோயிக் மாற்று. பேரார்வத்திற்கு பதிலாக நோக்கம். பேரார்வம் ஒரு உணர்ச்சி. அது வருகிறது போகிறது. அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இன்று நீங்கள் ஒரு விஷயத்தில் பேரார்வத்துடன் இருக்கலாம், நாளை சோர்வாக உணரலாம். உங்கள் வாழ்க்கையை ஒரு நிலையற்ற உணர்ச்சியின் மீது கட்டுவது என்பது மணல் மீது ஒரு கோட்டையை கட்டுவது போன்றது. ஆனால் நோக்கம் வேறு. நோக்கம் என்பது ஒரு திசை. அது நீங்கள் ஏன் காலையில் எழுந்திருக்கிறீர்கள் என்பதற்கான காரணம். அது ஒரு உணர்ச்சியை விட ஆழமானது. அது உங்கள் மதிப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஸ்டோயிக் மனிதன் பேரார்வத்தால் இயக்கப்படுவதில்லை. அவன் நோக்கத்தால் இயக்கப்படுகிறான். அவனது நோக்கம் அவனது குடும்பத்தை பாதுகாப்பதாக இருக்கலாம், ஒரு சமூகத்திற்கு பங்களிப்பதாக இருக்கலாம், அல்லது அவனது திறமைகளின் உச்சத்தை அடைவதாக இருக்கலாம். இந்த நோக்கம் அவனுக்கு கடினமான நாட்களில் கூட வழிகாட்டுகிறது. அவன் உத்வேகமாக உணரவில்லை என்றாலும் அவன் செயல்படுகிறான், ஏனென்றால் அவனது நோக்கம் அதை கோருகிறது. உங்கள் பேரார்வம் என்ன என்று கேட்பதை நிறுத்துங்கள். உங்கள் நோக்கம் என்ன என்று கேளுங்கள். உங்கள் செயல்களுக்கு வழிகாட்டும் ஒரு திசைகாட்டியை உருவாக்குங்கள். நோக்கம் என்பது வலிமையான ஆண்களின் எரிபொருள். 6. வேலையின் உண்மையான மதிப்பு. நவீன கலாச்சாரம் வேலையை ஒரு சுய வெளிப்பாட்டின் வடிவமாக விற்கிறது. உங்கள் வேலை உங்கள் பேரார்வத்தின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்று அது சொல்கிறது. இது ஒரு ஆபத்தான கருத்து. ஏனென்றால் பெரும்பாலான வேலைகள் சில சமயங்களில் சலிப்பாகவும் கடினமாகவும் திருப்தியற்றதாகவும் இருக்கும். உங்கள் வேலை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றமடைவீர்கள். ஸ்டோயிசிசம் வேலையை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. வேலை என்பது உங்கள் குணத்தை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அது ஒழுக்கம், பொறுமை, விடாமுயற்சி மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை பயிற்றுவிப்பதற்கான ஒரு பயிற்சி களம். நீங்கள் செய்யும் வேலையை நீங்கள் விரும்ப வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். உங்கள் வேலையில் பெருமை கொள்ளுங்கள். ஒவ்வொரு பணியையும் உங்கள் திறமையின் சிறந்த வெளிப்பாடாக செய்யுங்கள். இந்த மனநிலை உங்கள் வேலையை மாற்றுகிறது. அது ஒரு சுமையாக இருப்பதை நிறுத்தி ஒரு கைவினைப் பொருளாக மாறுகிறது.
நீங்கள் உங்கள் குணத்தை செதுக்குகிறீர்கள். இதுவே வேலையின் உண்மையான நீடித்த மதிப்பு. 7. ஆர்வத்திற்கும் பேரார்வத்திற்கும் உள்ள வேறுபாடு. இந்த இரண்டு வார்த்தைகளும் பெரும்பாலும் குழப்பப்படுகின்றன, ஆனால் அவற்றுக்கிடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. ஆர்வம் என்பது ஒரு செயலற்ற ஈர்ப்பு. நீங்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி படிக்க விரும்பலாம், வீடியோக்களை பார்க்க விரும்பலாம். இது எளிதானது மற்றும் எந்த முயற்சியும் தேவையில்லை. பேரார்வம் மறுபுறம் செயலில் உள்ளது. அது முயற்சியையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் கோருகிறது. பலர் தங்கள் ஆர்வங்களை பேரார்வங்கள் என்று தவறாக நினைக்கிறார்கள். அவர்கள் 100 வெவ்வேறு விஷயங்களில் ஆர்வம் காட்டுகிறார்கள், ஆனால் எதிலும் ஆழமாகச் செல்வதில்லை. இதன் விளைவாக அவர்கள் எதிலும் திறமை பெறுவதில்லை. ஒரு வலிமையான மனிதன் தனது ஆற்றலை சிதறடிப்பதில்லை. அவன் சில முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து வாத்பாய்ட்டியன் பூர்த்தி கவனத்தையும் செலுத்துகிறான். அவன் தனது ஆர்வத்தை ஒரு செயலாக மாற்றுகிறான். அவன் ஒரு நுகர்வோராக இருப்பதை நிறுத்தி ஒரு பயிற்சியாளராக மாறுகிறான். உங்கள் ஆர்வங்களை ஆராயுங்கள், ஆனால் அவை உங்களை செயலற்ற நிலையில் வைத்திருக்க அனுமதிக்காதீர்கள். ஒரு சிலவற்றை தேர்ந்தெடுத்து வாத்திப்பாய் ஆழமாகச் செல்லுங்கள். அங்குதான் உண்மையான வளர்ச்சி இருக்கிறது. 8. சிரமத்தை தழுவுதல். பேரார்வத்தை தேடுவது என்பது அடிப்படையில் சிரமத்தை தவிர்ப்பதற்கான ஒரு வழியாகும். நான் என் பேரார்வத்தைக் கண்டுபிடித்தால் வேலை எளிதாக இருக்கும் என்ற எண்ணம் அதில் உள்ளது. இது ஒரு குழந்தைகளின் கற்பனை. மதிப்புமிக்க எதுவும் எளிதாக வராது. வளர்ச்சி என்பது சௌகரிய மண்டலத்திற்கு வெளியேதான் நிகழ்கிறது. ஸ்டோயிசிசம் சிரமத்தை வெறுக்கவோ அல்லது தவிர்க்கவோ கற்பிக்கவில்லை. அது அதை ஒரு கருவியாக பயன்படுத்த கற்பிக்கிறது. ஒரு தடகள வீரர் தனது தசைகளை வளர்க்க எடைகளை தூக்குவது போல, ஒரு ஸ்டோயிக் தனது குணத்தை வளர்க்க சவால்களை எதிர்கொள்கிறான். ஒவ்வொரு சவாலும் உங்கள் மன உறுதியை, உங்கள் பொறுமையை, உங்கள் படைப்பாற்றலை சோதிக்கும் ஒரு வாய்ப்பு. நீங்கள் சிரமத்தை தழுவக் கற்றுக்கொள்ளும்போது நீங்கள் ஏய்பராஜயராக மாறுகிறீர்கள். வெளிப்புற நிகழ்வுகள் உங்களை பாதிக்காது, ஏனென்றால் ஒவ்வொரு தடையையும் ஒரு படியாக மாற்றும் உள் வலிமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே எளிதான பாதையை தேடாதீர்கள். கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள். சவால்களை தேடுங்கள். அதுதான் உங்களை வலிமையாக்கும். 9. செயல்முறை மீது கவனம் செலுத்துங்கள், முடிவின் மீது அல்ல. பேரார்வத்தை தேடும் மனநிலை முடிவுகளின் மீது அதிக கவனம் செலுத்துகிறது. சரியான வேலை, சரியான வாழ்க்கை முறை, சரியான உணர்வு. இது உங்களை தொடர்ந்து எதிர்காலத்தில் வாழ வைக்கிறது, நிகழ்காலத்தை புறக்கணிக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது நிகழ்காலத்தில்தான் வாழப்படுகிறது. ஸ்டோயிக் ஞானம் செயல்முறையின் மீது கவனம் செலுத்தச் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் சிறிய தொடர்ச்சியான செயல்களின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது அது மட்டுமே. நீங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் சந்தையின் நிலையை, மற்றவர்களின் கருத்துக்களை அல்லது அதிர்ஷ்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் முயற்சியை, உங்கள் கவனத்தை, உங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். செயல்முறையை நீங்கள் காதலிக்க கற்றுக்கொள்ளும்போது நீங்கள் ஒரு புதிய வகை சுதந்திரத்தை கண்டுபிடிக்கிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சி வெளிப்புற முடிவுகளை சார்ந்திருக்காது. அது உங்கள் தினசரி செயல்களில் இருந்து வரும் உள் திருப்தியைச் சார்ந்து இருக்கும். இதுவே அசைக்க முடியாத மன அமைதிக்கான ரகசியம். 10. போதுமானது என்ற கலை. பேரார்வ கலாச்சாரம் ஒருபோதும் திருப்தியடையாத மனநிலையை உருவாக்குகிறது. நீங்கள் எப்போதும் மேலும் சிறந்த, வித்தியாசமான ஒன்றை தேடுகிறீர்கள். இது ஒரு முடிவற்ற ஓட்டம். அது உங்களை சோர்வடையச் செய்கிறது. ஸ்டோயிசிசம் போதுமானது என்ற கருத்தை மதிக்கிறது. இது லட்சியமற்றதாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. மாறாக, உங்களிடம் ஏற்கனவே உள்ளதை பாராட்டுவதாகவும், உங்கள் தற்போதைய சூழ்நிலையில் மதிப்பை கண்டறிவதாகவும். நீங்கள் ஒரு வேலையில் சிக்கியிருப்பதாக உணரலாம், ஆனால் அந்த வேலை உங்களுக்கு ஸ்திரத்தன்மையையும், உங்கள் குடும்பத்தை ஆதரிக்கும் திறனையும் மற்றும் உங்கள் ஓய்வு நேரத்தில் மற்ற ஆர்வங்களைத் தொடர சுதந்திரத்தையும் அளிக்கலாம். உங்களிடம் இல்லாதவற்றில் கவனம் செலுத்துவதற்குப் பதிலாக உங்களிடம் உள்ளவற்றில் கவனம் செலுத்துங்கள். இந்த மனநிலை மாற்றமானது நன்றியுணர்வை வளர்க்கிறது மற்றும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது. திருப்தி என்பது அதிக விஷயங்களைப் பெறுவதில் இல்லை, அது உங்களிடம் உள்ளதை விரும்புவதில் உள்ளது. இந்த உண்மையை புரிந்து கொள்வது உங்களை நுகர்வோர் கலாச்சாரத்தின் சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கும். 11. உத்வேகம் ஒரு கட்டுக்கதை.
செயல்பட எனக்கு உத்வேகம் இல்லை. இது ஒரு பொதுவான புகார். பேரார்வ மனநிலை உத்வேகத்திற்காக காத்திருக்கச் சொல்கிறது. ஸ்டோயிக் மனநிலை உத்வேகத்தை உருவாக்குகிறது. உத்வேகம் என்பது செயலுக்கு முந்தையது அல்ல, அது செயலின் விளைவாகும். நீங்கள் ஒரு செயலைத் தொடங்கும்போது அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறது. நியூட்டனின் முதல் விதி போல, இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்க முனைகிறது. நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்பவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் நீங்கள் எழுந்து உங்கள் உடற்பயிற்சி ஆடைகளை அணிந்து 5 நிமிடங்கள் மட்டும் நடக்கிறீர்கள். அந்த 5 நிமிடங்களுக்குப் பிறகு தொடர்ந்து செய்வது எளிதாக இருக்கும். செயல் உத்வேகத்தை உருவாக்குகிறது. தொழில்முறை எழுத்தாளர்கள் உத்வேகத்திற்காக காத்திருப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நிர்டிஸ்டிட்டி நேரத்தில் அமர்ந்து எழுதுகிறார்கள். தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் உத்வேகத்திற்காக காத்திருப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்கிறார்கள். ஒழுக்கம் என்பது உத்வேகம் இல்லாத போது செயல்படும் திறன். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை உருவாக்குங்கள். நீங்கள் ஒருபோதும் உத்வேகத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. 12. உங்கள் அடையாளத்தை உங்கள் வேலையிலிருந்து பிரிக்கவும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது நாம் சந்திக்கும் முதல் கேள்விகளில் ஒன்றாகும். நமது கலாச்சாரம் நமது அடையாளத்தை நமது தொழிலுடன் பிணைக்கிறது. இது ஆபத்தானது. உங்கள் வேலை உங்கள் பேரார்வமாக இருந்தால், நீங்கள் வேலையை இழக்கும்போது அல்லது உங்கள் தொழில் மாறும்போது உங்கள் அடையாளத்தை இழக்கிறீர்கள். இது ஒரு ஆழ்ந்த நெருக்கடிக்கு வழிவகுக்கும். ஒரு ஸ்டோயிக் தனது அடையாளத்தை தனது குணத்தின் மீது கட்டுகிறான், தனது வேலையின் மீது அல்ல. அவன் ஒரு கணக்காளர், ஒரு பொறியாளர் அல்லது ஒரு மருத்துவர் என்பதை விட அவன் ஒரு நேர்மையான, தைரியமான, ஒழுக்கமான மனிதன். இந்த உள் அடையாளம் வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாது. நீங்கள் உங்கள் வேலையை இழக்கலாம், ஆனால் உங்கள் குணத்தை இழக்க முடியாது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய உளவியல் ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். உங்கள் வேலை என்பது நீங்கள் செய்யும் ஒன்று, நீங்கள் யார் என்பது அல்ல. நீங்கள் உங்கள் தொழிலை விட பெரியவர். உங்கள் உண்மையான மதிப்பு உங்கள் குணத்தில் உள்ளது. 13. சரியான பாதை என்ற மாயை. பேரார்வத்தை தேடுவது என்பது வாழ்க்கையில் ஒரே ஒரு சரியான பாதை இருப்பதாக கூறுகிறது. நீங்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள். இது ஒரு அபத்தமான கருத்து. வாழ்க்கையில் பல பாதைகள் உள்ளன. அவை அனைத்தும் அவற்றின் சொந்த மதிப்பு மற்றும் பாடங்களைக் கொண்டுள்ளன. நீங்கள் இன்று இருக்கும் பாதை தவறானது என்று நினைக்காதீர்கள். அது உங்களை இங்கு கொண்டு வந்துள்ள அனுபவங்களின் தொகுப்பு. அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்த முடிவுகளைப் பற்றி வருந்துவதில் உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். ஸ்டோயிசிசம் கடந்த காலத்தைப் பற்றி கவலைப்படுவதை விட நிகழ்காலத்தில் சிறப்பாகச் செயல்படுவதில் கவனம் செலுத்துகிறது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்காது. இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள்தான் உங்களை வரையறுக்கின்றன. ஒரு பாதை உங்களுக்கு சேவை செய்யவில்லை என்றால் உங்கள் திசையை மாற்ற உங்களுக்கு சக்தி உள்ளது. ஆனால் அதைச் செய்வது ஒரு புதிய பேரார்வத்தை கண்டுபிடிப்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் தற்போதைய புரிதலின் அடிப்படையில் ஒரு சிறந்த பாதையை உருவாக்குவதற்காக. வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு ஆய்வு. 14. சேவை மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பேரார்வத்தை தேடுவது என்பது பெரும்பாலும் ஒரு சுயநலமான செயலாகும். எனக்கு என்ன மகிழ்ச்சி தரும், எனக்கு என்ன திருப்தி அளிக்கும்? இந்த கேள்விகள் உங்களை மட்டுமே மையமாகக் கொண்டுள்ளன. ஆனால் உண்மையான மற்றும் நீடித்த மனநிறைவு பெரும்பாலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலிருந்து வருகிறது. நீங்கள் உங்கள் கவனத்தை உங்களிடமிருந்து வெளிப்புறமாக மாற்றும்போது உங்கள் சொந்த சிறிய கவலைகள் முக்கியத்துவத்தை இழக்கின்றன. ஒரு ஸ்டோயிக் சமூகத்தின் ஒரு பகுதியாக தன்னை பார்க்கிறான். அவனது செயல்கள் பெரிய நன்மைக்கு பங்களிக்க வேண்டும் என்று அவன் நம்புகிறான். உங்கள் வேலை அல்லது உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு எப்படி உதவுகின்றன என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மென்பொருள் உருவாக்குபவராக இருந்தால் உங்கள் குறியீடு மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது. நீங்கள் ஒரு துப்புரவுத் தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறீர்கள். உங்கள் வேலையின் நோக்கத்தை சேவையில் கண்டறிவது அதற்கு ஒரு புதிய அர்த்தத்தையும் மதிப்பையும் தருகிறது. இது உங்கள் வேலையை ஒரு கடமையாக மாற்றுவதை நிறுத்தி ஒரு பங்களிப்பாக மாற்றுகிறது. 15. உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது, வாத்தினால் ஆளப்படாமல் இருப்பது. பேரார்வ மனநிலை உணர்ச்சிகளை மிகைப்படுத்துகிறது.
நீங்கள் எப்போதும் பேரார்வமாக உணர வேண்டும் என்று அது சொல்கிறது. இது சாத்தியமற்றது மற்றும் விரும்பத்தகாதது. உணர்ச்சிகள் வானிலை போன்றவை. அவை மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை உணர்ச்சிகளின் அடிப்படையில் அமைப்பது என்பது ஒரு புயலின் போது ஒரு சிறிய படகில் பயணம் செய்வது போன்றது. ஸ்டோயிசிசம் உணர்ச்சிகளை அடக்கச் சொல்லவில்லை. அது வாத்தினை புரிந்து கொண்டு அவுகளிண்ட் ஆளப்படாமல் இருக்க கற்பிக்கிறது. ஒரு உணர்வு எழும்போது அதை கவனியுங்கள். அது எங்கிருந்து வருகிறது? அது உண்மையா? அதன் மீது செயல்பட வேண்டுமா? பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உணர்ச்சிகள் நமது பகுத்தறிவற்ற தீர்ப்புகளின் விளைவாகும். வாத்தினை நாம் கேள்வி கேட்கும்போது அவற்றின் சக்தியை இழக்கின்றன. ஒரு வலிமையான மனிதன் தனது உணர்ச்சிகளால் நியந்திரிக்கப்படுவதில்லை. அவன் வாத்தின தகவலாக பயன்படுத்துகிறான், ஆனால் அவனது முடிவுகள் பகுத்தறிவு மற்றும் மதிப்புகளின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன. இதுவே உணர்ச்சி சார்ந்த முதிர்ச்சியின் உச்சம். 16. சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். பேரார்வத்தை தேடும்போது மக்கள் ஒரு பெரிய வாழ்க்கையை மாற்றும் தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள். இது ஒருபோதும் வராததால் அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றமடைகிறார்கள். உண்மையான முன்னேற்றம் என்பது சிறிய, தொடர்ச்சியான படிகளின் விளைவாகும். ஸ்டோயிக் அணுகுமுறை இந்த சிறிய வெற்றிகளை அங்கீகரித்து கொண்டாடுவதை ஊக்குவிக்கிறது. நீங்கள் இன்று ஒரு புதிய பக்கத்தை படித்தீர்களா? கொண்டாடுங்கள். நீங்கள் 5 நிமிடங்கள் தியானம் செய்தீர்களா? கொண்டாடுங்கள். நீங்கள் கடினமான உரையாடலை தவிர்க்காமல் எதிர்கொண்டீர்களா? கொண்டாடுங்கள். இந்த சிறிய வெற்றிகள் உங்கள் மூளையில் ஒரு நேர்மறையான பின்னூட்ட வளையத்தை உருவாக்குகின்றன. இது உங்களை தொடர்ந்து செல்ல ஊக்குவிக்கிறது. ஒரு பெரிய இலக்கை அடைவது என்பது 1000 சிறிய சரியான செயல்களின் தொகுப்பாகும். அந்த சிறிய செயல்களில் கவனம் செலுத்துங்கள். செயல்முறையை மதிக்கவும். ஒவ்வொரு படியும் ஒரு வெற்றி. இந்த மனநிலை உங்கள் பயணத்தை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குகிறது, முடிவை மட்டுமல்ல. 17. உங்கள் சூழலை வடிவமைத்தல். உங்கள் மன உறுதி வலிமையாக இருந்தாலும் உங்கள் சூழல் உங்கள் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தொடர்ந்து பேரார்வத்தை பற்றி பேசும், ஆனால் எதையும் செய்யாத நபர்களால் சூழப்பட்டிருந்தால் நீங்களும் செயலற்றவராக மாற வாய்ப்புள்ளது. மறுபுறம், நீங்கள் ஒழுக்கமான செயலில் ஈடுபடும் மற்றும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் நபர்களால் சூழப்பட்டிருந்தால் நீங்களும் உயர்வீர்கள். ஸ்டோயிசிசம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்தச் சொல்கிறது, உங்கள் சூழல் அவற்றில் ஒன்றாகும். உங்கள் சமூக ஊடக ஊட்டத்தை சுத்தம் செய்யுங்கள். உங்களை பலவீனப்படுத்தும் நபர்களுடன் செலவிடும் நேரத்தை குறைக்கவும். உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் சவால் விடும் வழிகாட்டிகளையும் நண்பர்களையும் தேடுங்கள். உங்கள் படுக்கையறை, உங்கள் பணியிடம் போன்ற உங்கள் பௌதீக சூழலையும் ஒழுங்கமைக்கவும். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சூழல் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மனதிற்கு வழிவகுக்கிறது. நீங்கள் உங்கள் பேரார்வத்தை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வளர்ச்சி மற்றும் செயலை ஊக்குவிக்கும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். 18. தோல்வியை ஒரு ஆசிரியராக ஏற்றுக்கொள்வது. பேரார்வத்தை தேடும் ஒருவர் தோல்வியைக் கண்டு பயப்படுகிறார், ஏனென்றால் சரியான பாதையில் தோல்வி இருக்கக்கூடாது என்று அவர் நம்புகிறார். இது ஒரு பெரிய தவறு. தோல்வி என்பது தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல, அது அவசியமானது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். அது உங்களுக்கு என்ன வேலை செய்யாது, எங்கே நீங்கள் மேம்படுத்த வேண்டும், உங்கள் அணுகுமுறையை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. ஸ்டோயிக்குகள் தோல்வியை ஒரு தனிப்பட்ட குறைபாடாக பார்க்கவில்லை, அவர்கள் அதை ஒரு புறநிலை நிகழ்வாக பார்க்கிறார்கள். அது ஒரு தரவு. அவர்கள் அந்த தரவை பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னோக்கிச் செல்கிறார்கள். அவர்கள் உணர்ச்சி வசப்படுவதில்லை. அவர்கள் அதை பற்றி புகார் செய்வதில்லை. அவர்கள் அதை ஒரு கற்றல் வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் தோல்வியைக் கண்டு பயப்படுவதை நிறுத்தும்போது நீங்கள் பரிசோதனை செய்யத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் ரிஸ்க் எடுக்கத் தயாராக இருக்கிறீர்கள். இதுவே கண்டுபிடிப்பு மற்றும் உண்மையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. உங்கள் மிகப்பெரிய தோல்விகளே உங்கள் சிறந்த ஆசிரியர்களாக மாறும். 19. தற்பெருமையை தவிர்த்தல் மற்றும் கைவினைத்திறனில் கவனம் செலுத்துதல். பேரார்வ கலாச்சாரம் பெரும்பாலும் தற்பெருமையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்கள் பேரார்வத்தைப் பற்றி சமூக ஊடகங்களில் பேசுகிறார்கள், ஆனால் உண்மையில் வேலையை செய்வதில்லை. அவர்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துகிறார்கள், பொருளில் அல்ல. ஒரு உண்மையான கைவினைஞன் வேறுபட்டவன். அவன் தனது வேலையைப் பற்றி பேசுவதில்லை, அவன் அதைச் செய்கிறான். அவன் கைவினைத்திறனில் கவனம் செலுத்துகிறான்,
தனது திறமைகளை மேம்படுத்துவதில், தனது வேலையின் தரத்தை உயர்த்துவதில். அவனது திருப்தி மற்றவர்களின் பாராட்டுகளிலிருந்து வருவதில்லை. அது ஒரு வேலையை சிறப்பாகச் செய்வதிலிருந்து வரும் உள் திருப்தியிலிருந்து வருகிறது. இந்த மனநிலையை ஸ்டோயிசிசம் அரட்டே அல்லது சிறந்து விளங்குதல் என்று அழைக்கிறது. நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க முயற்சி செய்யுங்கள். அங்கீகாரம் அல்லது புகழுக்காக அல்ல, மாறாக உங்கள் திறனின் உச்சத்தை அடையும் திருப்திக்காக. இந்த அணுகுமுறை தற்பெருமையின் சத்தத்தை நீக்கி உண்மையான மதிப்புமிக்க ஒன்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்த உங்களை அனுமதிக்கிறது. உங்கள் வேலை தனக்காக பேசட்டும். 20. வாழ்க்கை ஒரு கலை, ஒரு அறிவியல் அல்ல. பேரார்வத்தை தேடுவது வாழ்க்கையை ஒரு சமன்பாடாக கருதுகிறது. நீங்கள் சரியான மாறியை பேரார்வம் கண்டுபிடித்தால் உங்களுக்கு சரியான பதில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு அறிவியல் அல்ல, அது ஒரு கலை. அதற்கு ஒரு சரியான பதில் இல்லை. அது ஒழுங்கற்றது, கணிக்க முடியாதது மற்றும் அழகானது. ஒரு ஸ்டோயிக் வாழ்க்கையை ஒரு சிற்பி தனது கல்லை அணுகுவது போல அணுகுகிறான். அவனிடம் ஒரு தெளிவான திட்டம் இருக்கலாம், ஆனால் அவன் கல்லின் தன்மையுடன் வேலை செய்ய வேண்டும். அவன் எதிர்பாராத விரிசல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவன் தனது கருவிகளை திறமையுடன் பயன்படுத்தி அவனிடம் உள்ளதிலிருந்து சிறந்ததை உருவாக்குகிறான். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். உங்களிடம் ஒரு திட்டம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை அதன் சொந்த திட்டங்களை கொண்டுள்ளது. உங்கள் வேலை மாற்றியமைப்பது, கற்றுக்கொள்வது மற்றும் நீங்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளிலிருந்து ஒரு அழகான, அர்த்தமுள்ள வாழ்க்கையை செதுக்குவது. இது ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிப்பதைப் பற்றியதல்ல, இது ஒரு தலை சிறந்த படைப்பை உருவாக்குவதைப் பற்றியது. அந்த தலை சிறந்த படைப்பு உங்கள் குணம். ஆகவே நாம் பயணத்தின் முடிவுக்கு வந்துள்ளோம். இப்போது உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும். பேரார்வத்தைக் கண்டறியுங்கள் என்பது ஒரு திசை திருப்பல். அது பலவீனமானவர்களுக்கான ஒரு பொய். உண்மையான சக்தி உண்மையான மன நிறைவு செயலில், ஒழுக்கத்தில் மற்றும் நோக்கத்தில் உள்ளது. பேரார்வம் என்பது நீங்கள் தேடும் ஒரு புதையல் அல்ல, அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் செயல்களால் கட்டியெழுப்பும் ஒரு கோட்டை. இதுவே 1% மட்டுமே உள்வாங்கப்பட்ட சக்தி வாய்ந்த உண்மை. உங்கள் கைகளில்தான் உங்கள் சக்தி உள்ளது, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு மாயையான உணர்ச்சியில் அல்ல. இன்று முதல் நீங்கள் தேடுபவர் அல்ல, நீங்கள் உருவாக்குபவர். இந்த அறிவில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்ததற்கு நன்றி. நீங்கள் இப்போது பெரும்பான்மையினரிடமிருந்து வேறுபடுகிறீர்கள். இந்த உயரடுக்கு மனநிலையை தொடர்ந்து வளர்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்பு மணியை அழுத்தவும். நீங்கள் தனியாக இல்லை. இந்த வீடியோவிற்குப் பிறகு பேரார்வம் என்ற வார்த்தை உங்களுக்கு என்ன அர்த்தம் தருகிறது? உங்க புதிய கண்ணோட்டத்தை கீழே கமெண்டில் பகிருங்கள்.